நமஸ்காரம். அவர் ஒரு தெய்வ பிறவி. சில மகான்களை பார்த்து சொல்லுவோம், அவர் முகத்தில் பிரம்ம தேஜஸ் இருக்கிறது, அந்த ஒளி தெரிகிறது என்றும் சொல்லுவோம். இதற்கெல்லாம் என்ன பொருள்? அது என்ன பகவானே அவராக பிறப்பாரா? அப்படி என்றால் வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் அதெல்லாம் தானே பகவான் நேரே வந்து பிறந்தது. திடீரென்று இன்றிருக்கும் ஒருத்தரை பார்த்து தெய்வ பிறவி என்று சொன்னால் அதென்ன அவரும் அவதாரமா? அந்த அளவுக்கு நமக்கும் பகவானுக்கும் தொடர்பு உள்ளதா? அவரே நானா? இது ஒரு கேள்வி. பதில் பார்ப்போம். சிறந்த பக்தர்கள், நம்ம எல்லாரும் அறிந்த பக்தர்கள், புராண காலத்தவர்கள், அவர்களுடைய பேச்சை பார்த்தாலும் நானே பிரம்மம், நானே கடவுள் என்கிற அளவுக்கு இருக்கிறது. பிரஹ்லாதன் சிறு பிள்ளை, எவ்வளவு சிறப்பான பக்தர், நரசிம்ம பெருமானின் பக்தன். ஹிரண்யகசிபு என்ன தொல்லை கொடுத்தாலும் அவன் கவலைப்படவில்லை. இறுதியில் பெருமானே தூணில் தோன்றினார், பிரஹ்லாதனை ரட்சித்தார், ஹிரண்யகசிபுவை அழித்தார். எங்கு பார்த்தாலும் நரசிம்மர் தான் அவன் கண்களுக்கு தோன்றினார். அந்த பிள்ளை தந்தை கேட்ட போதும் அதைத்தானே சொன்னார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், உன்னிலும் இருப்பார், என்னிலும் இருப்பார். சர்வத்திர அஸ்தி, சதா அஸ்தி, தொய் அஸ்தி, மையஸ்தி. பகல் இரவு எந்த வேறுபாடும் இல்லை, அவர்தான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். உனக்குள் இருக்கும் அதே கடவுள் தான் எனக்குள்ளும் இருக்கிறார். இதெல்லாம் இந்த சிறுவனுக்கே இருந்த அசைக்க மாட்டாத நம்பிக்கை, உண்மையான நம்பிக்கை. பிரஹ்லாதன் சொல்லும் போது மத்த சர்வம் அகம் சர்வம் மை சர்வம் சனாதனே, என்னிடத்திலிருந்து தான் உலகமே எல்லாமே தோன்றுகிறது, பிறக்கிறது. என்னிடத்தில் எல்லாமே லயிக்கும், பிரளய காலத்தில் எங்கிட்ட லயிக்கும், நான் தான் அனைத்துமே. இது பிரஹ்லாதனே சொன்னது, விஷ்ணு புராணத்தில் காணப்படுகிறது. நமக்கு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். இது என்ன நானே கடவுள்னு சொல்லுகிறா போல இருக்கிறதே. பொதுவாக ரொம்ப ஆணவம் மிக்கவர்கள் தான், அதாவது ஹிரண்யகசிபு, ராவணன் போன்றவர்கள் தான், அதென்ன தனி கடவுள், நானே தான் கடவுள், உலகத்துக்கு நான் தான் தலைவன் சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் பேசுவது இருக்கட்டும், அவர்கள் அப்படிப்பட்டவர்கள். ஆனால் பிரஹ்லாதனா அப்படி பேசுவார்? என்னிடத்திலிருந்து தான் உலகமே தோன்றிச்சுன்னு சொல்லுகிறாரே, அது உண்மையா? சரி, இதுவாவது கிருத்த யுகம், முதல் யுகம். நம் கலியுகத்துக்கு வருவோம். சுவாமி நம்மாழ்வார், ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி பக்கத்தில் அவதரித்தவர், 10 ஆழ்வார்களின் தலைவர். அவர் தன் திருவாய்மொழியில் ஒரு பாசுரத்தில் சொல்லுகிறார், கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும், கடல் ஞாலம் ஆவேனும் யானே என்னும். நான் தான் உலகத்தை எல்லாம் படைத்தேன், நான் தான் உலகமாகவே பரிணமித்திருக்கிறேன், நான் தான் உலகத்தை அழிக்கிறேன். நேரே ஆழ்வாருடைய பாசுரம். அவர் மனிதர் தானே, அவர் என்ன தெய்வமே வந்து பிறந்தவரா? அவருக்கும் தெய்வத்துக்கும் என்ன தனி தொடர்பா? பின் அப்படி சொல்லி இருக்கிறாரே. பிரஹ்லாதன் சிறுவன், ஆனால் ஆழ்வார் வயதானவர் தானே. அவரும் அதே மாதிரி பேசியிருக்கிறார், அகம் மனுரபவம். இது இன்னும் உபனிஷத்து காலத்திலேயே ஒருத்தர் பேசியிருக்கிறார். இவர்களெல்லாம் இப்படி மெத்த படித்தவர்கள், ஞானிகள், பக்தர்கள். அவர்கள் ஏதோ தாங்கள் தான் தெய்வம், தாங்கள் தெய்வ பிறவி என்கிறா போல பேசுகிறார்களே. அது எல்லாரும் அப்படி பேசிவிட முடியாது. ஆழமான புரிதல், ஆழமான பக்தி இருப்பவர்கள் தான் அப்படி பேச முடியும். அவர்கள் மட்டும்தான் அப்படி பேச வேண்டும். மற்ற பேர் பேசினால் குழப்பம்தான் விளையும். தாங்களும் குழம்பி மற்ற பேரையும் குழப்பி விடுவார்கள். ஆழ்வார் ஏன் அப்படி சொல்லுகிறார்?
தனக்கு உள்ளும் புறமும் வியாபிப்பவன் பகவான், எங்கும் நிறைந்திருப்பவர். ஒரு அணு கூட அவர் அன்றி அசையாது. நம் நன்மைக்காக பெருமான் எத்தனையோ செய்கிறார். நமக்கு சுவாமி, நாம் அவருக்கு தாசன். நம்மை உடையவர், நாம் அவருக்கு சொத்து உடைமை. அவர் நமக்கு தந்தை, நாம் அவர் குழந்தைகள். நம்மை தாங்குபவரே அவர்தான், நாம் தாங்கப்படுபவர்கள். ஆதாரமாக அவர் இருக்கிறார், நாம் அவரால் தரிக்கப்பட்டு இருக்கிறோம். இவ்வளவு தூரம் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் தொடர்பு. எந்த ஒரு மனிதனுமே நாங்களெல்லாம் ஏதோ மனித பிறவிகள், நாங்கள் ஏதோ பிறந்திருந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கும் கடவுளுக்கும் என்ன, அது ஏதோ ஒரு சிலர் அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று பேச பார்க்கலாம். ஒருத்தர் கூட பகவானிடத்திலிருந்து துளியும் விலகக்கூட முடியாது. அப்ரதக் சித்த விசேஷணம்னு சொல்லுவார்கள். விட்டு பிரியாமல் நாம் அவரை சார்ந்துதான் இருந்தாக வேண்டும். இருக்கிறோம். நாம் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் ஒத்துக்கொண்டாலும் அதுதான் முடிவு. இவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கும்போது அவர் ஆத்மாவாக இருக்கிறார், நாம் அவருக்கு உடலாக இருக்கிறோம். நான் பேசினேன்னு சொல்லுகிறேன், என் வாய் தானே பேசித்து. நான் விளையாடினேன்னு சொல்லுகிறேன், என் கால்களால் தானே ஓடினேன். என் காலால் ஓடினேன் நான் சொல்லுகிறேன், என் வாயால் பேசினேன் நான் சொல்லுவேன். நான் பேசினேன். அப்ப ஆத்மாவையும் உடலையும் அவ்வளவு நெருக்கமாக பார்க்கிறோம். நான்கிற ஆத்மாவுக்கு தான் அறிவு, உடலுக்கு இல்லை. ஆனால் ஆத்மாவுக்கு வாய் கிடையாது, உடலில் தான் வாய் இருக்கிறது, அதன் மூலம் தான் பேசியாக வேண்டும். அதனால் தான் நான் பேசினேன் என இந்த நெருக்கத்தை வைத்து சொல்லுகிறேன். உடல் செய்தால் என்ன, ஆத்மா செய்தால் என்ன? உடல் எதை செய்தாலும் அது அறிவுள்ள ஆத்மா செய்ததானகத்தன சொல்லுவார்கள். அதே போல ஆழ்வார் தன்னை பகவானுக்கு உடல் சரீரம் என்றும், அவர்தான் தனக்கு ஆத்மா அந்தராத்மாவென்னும் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார். அவரையே நினைத்து 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 அவர் தனக்குள்ளேயே எங்கும் இருக்கிறார்ங்கிறது புரிய புரிய அவர் பேசுகிறார் போலேயே தான் பேசுகிறார். கண்ணன் சொல்ல மாட்டாரா, என்னிடத்திலிருந்து தான் உலகமே பிறந்தது, என்னிடத்தில் தான் உலகமே லயித்தது. அதே போல கண்ணனை தனக்கு எல்லாவிடத்திலும் உள்ளும் புறமும் அணு அணுவாக கண்ட நம்மாழ்வாரோ பிரகலாதனோ அதே போல பேசுகிறார்கள். அவனாகவே நினைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். அது மருட்சி இல்லையோ, அது குழப்பம் இல்லையா என்று கேள்வி வரும். அவன் வேறு, தாங்கள் வேறு, அவர் சுவாமி, தாங்கள் தாசன் என்று பல நூறு பாடல்களில் சொல்லிவிட்டார்கள். அதனால் அவர்கள் ஒன்றும் அந்த உண்மை தெரியாதவர்கள் இல்லை. ஆனால் பக்தி பெருக்காலே தன்மையீ பாவம், அவரோட தங்களுக்கு இருக்கிற நெருக்கம் புரிய புரிய உணர உணர அவர் பேசுகிறார் போலேயே பேசுகிறார்கள். தங்களையே அப்படி நினைத்து எப்போது முக்தி கிடைக்குமோ என்கிற ஏக்கத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதில் ஒன்றும் புரியாமை இல்லை, அதிகமான புரிதல் இருக்கும். இதை போலத்தான் பிரகலாதனும் பேசினார், அதே போலத்தான் நம்மாழ்வாரும் பேசினார். இப்படி மகான்கள் பேசும்போது அவர்களுக்கும் பெருமானுக்கும் உண்டான தொடர்பு தெரியும். ஆனால் நமக்கு அந்த நெருக்கமோ அந்த ஆழமான பக்தி புரிதலோ இல்லாதபடியால் அப்படி நாம் பேச முடியாது. ஆனால் ஒன்று உண்மை, நமக்கும் பரமாத்மாவுக்கும் அவ்வளவு நெருக்கம் இருக்கிறது. பிறப்போ இறப்போ வாழ்தலோ எதுவுமே அவர் அன்றி இல்லை, அவரால் செலுத்தப்படுகிறோம்னு சொல்வதும் உண்மைதான். அதனால் நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள், ஆரோ ஒரு சிலர் மட்டும்தான் பெருமானோடைய தொடர்பு கொண்டவர்கள் என்பதெல்லாம் இல்லை. எல்லாரும் அதே நெருக்கம் கொண்டவர்களே. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITEN
PANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.